சார் என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலில் வச்சு செய்யணும் ஓட்டு கேட்குறீங்க. ஆட்சி இழந்தவன் தான் மேடை போட்டு ஒப்பாரி வைக்கிறான்னு பார்த்தா ஆட்டத்திலே இல்லாத டெபாசிட் கூட வாங்காத நீ ஏன்டா கத்துற? அப்ப ஓட்டு பிச்சை எடுக்க தான் வந்தீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் அந்த கரூர் விஷயத்தை பேசுறீங்களா? ஒரு குறும்படம் இது பாரியா? மனைவியும் மகளையும் பறிகொடுத்த நிம்மதியா 20 லட்சம் 40 லட்சத்தை வச்சு உறங்கிடுவானா? ஒரே இறுதி வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே வாக்களிப்பது மட்டும்தான். அதனால அன்னைக்கு கரூர்ல 41 பேர் இறப்ப சொல்லி ஓட்டு கேட்டீங்களே, அப்ப அதுக்கு பேர் என்ன ஓட்டு பிச்சையா? நல்லா கேளுங்கண்ணா. நான் உன்னதான்டா கேக்குறேன். சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? ஏய், இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் அனுதாபம் தேடுறீங்களா? அண்ணன் ஓட்டுன்றீங்க, யாத்துமிக்க ஓட்டுன்றீங்க, டிஎம்கே ஓட்டு கூட என்றீங்க. ஆனா என்டிகே ஓட்டு மட்டும் என்ன மாட்டேன்றீங்க? என்னங்க கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் போட்டு விடுங்க. தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? இத்தனை பட்டு திருந்தல. ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் உங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க நாடகம் ஆடுறீங்களா? உங்களோட நிலைமை என்னடானா நோட்டா கூட போட்டி போடுற அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கீங்க. இன்னுமாடா நீங்க திருந்தல? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கரூர் ஸ்டாம்பேட்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள் பற்றி சாட்டை துரைமுருகன் அன்னைக்கு பேசினது. அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருக்கும், எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும். அந்த வேதனையிலிருந்து நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த உறவுகளால் மீள முடியாது. அது சத்தியம். அதே வாயி இன்னைக்கு என்ன பேசுதுன்னு பாருங்க. ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் நீங்க அரசு பண்ணி கொடுக்கீங்களா? நீங்க அரசு பண்ணி கொடுக்கீங்களா? அது வேற வாயி, இது நார வாயி. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்ததுக்கு இப்படி கதறிக்கிட்டு இருக்கீங்க. ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. உண்மையில கரூர் ஸ்டாம்பேட்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குனதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஆனா நீங்க ஒரு நாள் எதை ஆதரிச்சு பேசுறீங்களோ இன்னொரு நாள் அதுக்கு எதிராவே பேசுறீங்க. உங்களுடைய இந்த இரட்டை முகம், இதுல எது சார் உண்மை? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி படம் ஓட்டுறீங்க? ஒண்ணு புரியல. இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யறதா பிரச்சனையா, இல்ல அந்த உதவிய சிஎம் விஜய் அவர்கள் செய்யறதா உங்க பிரச்சனையா? ஓட்டு பிச்சைன்னு சொல்றீங்களே, அந்த சீப்பான அரசியல் யார் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தமிழக மக்கள் விவரம் இல்லாதவங்க கிடையாது மிஸ்டர் டேஷ். அப்புறம் என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலை பத்தி பேசுறீங்க? டேஸ் இப்படி கொழுப்பா பேசலன்னு தானே எல்லாரும் சேர்ந்து கடவாயிலே குத்துனா. 234 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்க முடியாதபடி மக்கள் உங்களை வச்சு செஞ்சாங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கிழக்குலயும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. A few moments later. இளவகாத்த கிளி ஒரு கிளியோட கதை தெரியுமா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டா. ரேங்க் போடல சார். எத்தனை ஃபெயில்? 1 பாஸ் சார். 4 ஃபெயில்னு சொல்லு. மணி நீங்க? எல்லாம் போச்சு சார், எல்லாம் போச்சு சார். அப்படி இருந்தா கூட சீமான் மேல ஓரளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏதாவது பண்ணுவாருப்பா இவர் பரவாயில்லன்ட்டு. ஆனா இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் பேசி 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 பேசியே அந்த கட்சியை ஒன்னும் இல்லாம பண்ணிட்டான். அவனுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. என்ன வேணுமோ பெட்டி கிட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டான். அவனுக்கு தேவையானது வந்துருச்சு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நிறைய இளைஞர்களை நாம் தமிழர் கட்சியை விட்டு அகலமா ஓட வச்சதற்கான மெயின் காரணம் சாட்டை அவர்கள் பேசியதும் விஜய் அவர்களுக்கு எதிராக வன்மத்தை தெளித்தது. இவருக்கு இதான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.